திருச்சிற்றம்பலம். இவருக்கும் வணக்கம். இப்பொழுது காமிகாமம் என்ற ஆகமத்தில் மந்திரங்கள் அத்தியாயம் 2 குறிப்பிடத்தக்க மந்திரங்களின் உருவாக்கம் என்ற தலைப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். மந்திரங்கள் முறையான உருவாக்கம் பற்றி நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நிலத்தை உழுவது முதல் வழக்கமான வழிபாடு வரையிலான முழு தொடர்களில் மந்திரம் இல்லாமல் ஒரு செயலும் கூட நடைபெறுவதில்லை. மானன என்ற சொல் அனைத்திலும் அறிவு திறனை அடைவதற்கு குறிக்கும். திராண என்ற சொல் உலகில் வாழ்வில் சூழ்ந்துள்ளவர்களுக்கு அருள் வழங்குவதை குறிக்கும். மனனையும் திராணையும் அளிக்கும் வல்லமை கொண்டது என்பதால் இது மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. மந்திரம் 2 வெவ்வேறு வடிவங்கள் கொண்டதாகும் என்பதை அறிய வேண்டும். வாசியா மற்றும் வாசக. வார்த்தையின் வடிவம் வகக என்று அறியப்படுகிறது. அந்த வார்த்தையின் ஆழமான உள்ளடக்கத்தின் வடிவம் வாசியா என்று அறியப்படுகிறது. எந்த மந்திரத்திலும் இந்த வாசக மற்றும் வாசியா பிரிக்க முடியாத அடையாளம் மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடிப்படையில் நாடா மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அதன் நாடா பரதநாட்டிடமிருந்து மிகவும் நுட்பமான ஒலி எழுகிறது. பரநடனத்திடமிருந்து பிந்து நடனத்திடமிருந்து எழுகிறது மற்றும் பிந்துவிலிருந்து முதல் ஸ்வர எழுத்து அதாவது உயிரெழுத்து ஆ வெளிப்படுகிறது. ஆ என்ற எழுத்தில் இருந்து மற்ற எல்லா உயிர் எழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் வெளிப்படுகிறது. மற்ற எல்லா உயிர்மெய் எழுத்துகளும் 2 அடிப்படையில் எழுகின்றன. மொத்தத்தில் 13 வெவ்வேறு எழுத்துக்களாக எழுகின்றன. 11 உயிரெழுத்துக்கள் ஸ்வரங்கள் உள்ளன. அவை ஆத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறது. கா முதல் ஹஷ் வரையிலான எழுத்துக்கள் அந்த ஆத்மாக்கள் உடல்களாக கருதப்படுகின்றன. அவை 34 எண்ணிக்கையில் உள்ளன. இந்த எழுத்துக்களோ வியாஞ்சனா என்று அழைக்கப்படுகின்றன. உயிர்காற்றின் பிரணவம் பல்வேறு செயல்பாடுகளால் மாறுபட்ட இந்த எழுத்துக்கள் ஆ முதல் இஷ் வரை அனைத்து பொருள்களையும் வியாபித்துள்ளன. இந்த கடிதங்களால் பரா அபர என வகைப்படுத்தப்பட்ட வேதங்கள் கட்டமைப்புகளுள்ளன. நாடா 9 பிரிவுகளை கொண்டது. அதில் எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. எழுத்துக்கள் 9 பிரிவுகள் பின்வருமாறு உருவாகின்றன. 16 ஸ்வரங்கள் பிரிவு 5. வியாஞ்சனங்களின் பிரிவு. ஒவ்வொரு பிரிவும் 5 வியஞ்சக எழுத்துக்கள் 2 பிரிவுகள். வியாஞ்சகங்கள் ஒவ்வொரு பிரிவும் 4 வியாஞ்சகங்கள் மற்றும் கடைசி பிரிவு 1 மட்டும். வயனஜகா மொத்தத்தில் 9 பிரிவுகள் உள்ளன. இருமுறை பிறந்த முனிவர்களே, அந்த நாடானது சிவனுடைய குறிக்கப்பட்ட பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த நாடா 3 வகை பிரிக்கப்படுகிறது. மொத்தம் நுட்பமான அதாவது ஸ்தூல சூக்கும மற்றும் உச்ச. ஸ்தூல சூக்கும பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்களே. மொத்தனா ஸ்தூல, நுட்பமானனா சூக்கும, உச்சன பர. கேட்கக்கூடிய ஒலிகள் உள்ளடக்கத்தை அறிய செய்யும் இயல்புடைய நாடா அனைத்து உயிரினங்களுக்கும் இதயத்திலும் உள்ளது. நாடா கேட்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் அனைத்து உயிரினங்கள் அனைத்திலும் உள்ளது. இந்த 50 மாத்ருக எழுத்துக்கள் 50 விதமான ருத்ரங்களுடன் 50 விதமான சக்திகளுடன் தொடர்புடையவை என்பதை சாதகர்கள் மற்றும் தத்துவங்களை பற்றி அறிவுள்ளவர்கள் அறியப்பட வேண்டும். இருமுறை பிறந்த முனிவர்களே, இந்த ருத்ரர்கள் மற்றும் சக்திகளின் விரிவாக்கம் விவரங்கள் வர்ண அத்வாவின் விளக்கத்தின் பின்னணியில் உங்களுக்கு பின்னர் கூறப்படும். இறைவா, இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அழியக்கூடிய நல்ல குணங்களுடன் குறுகிய கால வாழ்வுடனும் உள்ளன. அவை பேராசை மாயை அதிகரித்து அகங்காரம் பற்று பகை மற்றும் பிற தீமைகளுடன் தொடர்புடையவை. மிக்க அருளை உடையவனே, மந்திரங்களின் சக்தி வாய்ந்த வெளிப்படுத்துதல் மந்திரம் சாதனம் செய்யக்கூடியவர்களுக்கு சாதிக்க முடியாதவர்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில்
பன்மடங்கு வழிகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சாதனா. இறைவன் மகிழ்ச்சியை அடைவதற்கான தவறாத வழிகள் மனிதர்களுக்கு கிடைக்கும் செயல்முறையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இதை கேளுங்கள். முதல் எழுத்து ஆ. அனைத்து தெய்வங்களுக்கும் தொடர்புடையது. இது சிவப்பு நிறத்தில் உள்ளது. வசீகரத்தை உண்டாக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு. ஏ என்ற பராசக்தியுடன் தொடர்புடையது. இது வெள்ளை நிறத்தில் உள்ளது. பொருட்கள் தன்னை நோக்கி ஈர்க்கும் ஆற்றலை அதற்கு உண்டு. ஐ என்ற எழுத்து விஷ்ணுவுடன் தொடர்புடையது. இதன் நிறம் நீலம். கருப்பு கருப்பு பாதுகாக்கும் சக்தி அதற்கு உண்டு. ஐ என்ற எழுத்து மாய சக்தி தொடர்புடையது. இது வெளிர் மஞ்சள் நிறத்தில் உள்ளது. இது பெண்கள் கவரும் சக்தியை கொண்டது. ஊ என்ற எழுத்து வாஸ்து தேவதனுடன் தொடர்புடையது. இதன் நிறம் அடர் நீலம். மண்ணை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. யூ என்ற எழுத்து பூமி தேவதையுடன் தொடர்புடையது. இதன் நிறம் நீலம் கருப்பு. உலகை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. ரீ என்ற எழுத்து பிரம்மாவுடன் தொடர்புடையது. இதன் நிறம் வெண்மை கலந்த மஞ்சள். கிரக நிலைகளால் ஏற்படுத்தும் மின்னல்களை போக்கும் ஆற்றல் கொண்டது. ரீ என்ற எழுத்து சிகண்டியுடன் தொடர்புடையது. இதன் நிறம் கருப்பு. காய்ச்சலை தடுக்கும் சக்தியும் மனம் மற்றும் உடலில் வீக்கமடைந்த நிலையும் இதற்கு உண்டு. லீ மற்றும் லீ எழுத்துக்கள் அஸ்வினி தேவதாத்துகளுடன், அதான் தெய்வ மருத்துவர்கள். லீனா இந்த மருந்து சம்பந்தமாக, அதான் அஸ்வினி தேவதாத்துகளுடன் தொடர்புடையவை. அவை வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தில் உள்ளன. இவை இரண்டும் காய்ச்சல் மற்றும் பிற நோய்களை விரட்டும் ஆற்றலை பெற்றவை. ஈ என்ற எழுத்து வீரபத்ரருடன் தொடர்புடையது. இந்த நிறம் வெளிர் மஞ்சள். விரும்பிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆற்றல் அதற்கு உண்டு. ஐ என்ற எழுத்து வாக்பவ, அதாவது சரஸ்வதி உடன் தொடர்புடையது. ஐ என்ற எழுத்து இது படிக நிறத்தில் உள்ளது. அறிவை வழங்கும் ஆற்றல் அதற்கு உண்டு. ஓ என்ற எழுத்து ஈஸ்வருடன் தொடர்புடையது. இது ஒளிரும் கற்றை வடிவில் காட்சியளிக்கிறது. விரும்பும் பலனை தரக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. ஔ என்ற எழுத்து ஆதிசக்தியுடன் தொடர்புடையது. இது வெள்ளை நிறத்தில் உள்ளது. விரும்பிய பொருள்களை அனைத்தையும் அளிக்கும் ஆற்றல் கொண்டது. அம் என்ற எழுத்து மகேசாவுடன் தொடர்புடையது. இது சிவப்பு நிறத்தில் உள்ளது. இது மகிழ்ச்சியும் சுகத்தையும் தரும் ஆற்றல் கொண்டது. ஆ என்ற எழுத்து காலருத்ரனுடன் தொடர்புடையது. இது சிவப்பு நிறத்தில் உள்ளது. இது பிணைப்புகளை வெட்டுவதற்கான சக்தியை கொண்டது. கா என்ற எழுத்து பிரஜாபதியுடன் தொடர்புடையது. இதன் நிறம் வெண்மை கலந்த மஞ்சள். மழையையும் செல்வத்தையும் தரும் வல்லமை கொண்டது. கா என்ற எழுத்து கஜன, அதாவது கங்கை தொடர்புடையது. இது பால் நிறத்தில் உள்ளது. பாவ புண்ணியங்களை அளிக்கும் சக்தி இதற்கு உண்டு. கா என்ற எழுத்து கணேசன், அதாவது கனரூப கணேச உடன் தொடர்புடையது. இது சிவப்பு நிறத்தில் உள்ளது. தடைகளை விரட்டும் ஆற்றல் கொண்டது. கா என்ற எழுத்து பைரவுடன் தொடர்புடையது. இது முத்து நிறத்தில் உள்ளது. எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது. நா என்ற எழுத்து காலதேவா தொடர்புடையது. இது கருப்பு நிறத்தில் உள்ளது. எல்லா முயற்சிகளும் வெற்றி அளிக்கும் ஆற்றல் கொண்டது. ஜ என்ற எழுத்து கண்டருத்ரருடன் தொடர்புடையது. கருப்பு நிறத்தில் உள்ளது. எதிர்மறை சக்திகளின் மூன்று பட்டைகளை அளிக்கும் ஆற்றல் கொண்டது. சா என்ற எழுத்து பத்திரகாளியுடன் தொடர்புடையது. இது ராஜவர்த்தா பூ நிறத்தில் உள்ளது. ராஜவர்த்தா என்ற பூ நிறத்தில் இது உள்ளது. இறுதியில் வெற்றியை தரும் ஆற்றல் அதற்கு உண்டு. ஜா என்ற எழுத்து ஜம்பாபித் தொடர்புடையது. இது சிவப்பு நிறத்தில் உள்ளது. இது இறுதி வெற்றிக்கு வழிவகுக்கும் இயல்புடையது. ஜா என்ற எழுத்து சிவனின் அர்த்தநாரி வடிவத்துடன் தொடர்புடையது. இது நீலம் கருப்பு நிறமும் உள்ளது. எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு ஏற்றது. ஞா என்ற
எழுத்து கோடி ருத்ரருடன் தொடர்புடையது. இதன் நிறம் வெண்மை கலந்த மஞ்சள். நோய்களை விரட்டும் சக்தி இதற்கு உண்டு. தா என்ற எழுத்து பிரிங்கியூசாவுடன் தொடர்புடையது. இது சிவப்பு நிறத்தில் உள்ளது. இது மகிழ்ச்சியையும் அனைத்து நிலைகளுக்கும் உகந்தது. தா என்ற எழுத்து சந்திரனுடன் தொடர்புடையது. இது வெள்ளை நிறத்தில் உள்ளது. அகால மரணம் ஏற்படும் வாய்ப்புகள் அளிக்கும் சக்தி இதற்கு உண்டு. டா என்ற எழுத்து ஏகதோத்திர ருத்ரனுடன் தொடர்புடையது. இது வெண்மை கலந்த மஞ்சள் நிறத்தில் உள்ளது. காலதேவனின் மீது வெற்றி பெறும் ஆற்றல் அதற்கு உண்டு. காலதேவன் வெற்றி பெறும் ஆற்றல் அதற்கு உண்டு. அடுத்து தா என்ற எழுத்து யமத்துடன் தொடர்புடையது. இது நீல நிறத்தில் உள்ளது. இது முதிர்ச்சி அடையாத மரணத்தின் வாய்ப்புகளை அளிக்கும் சக்தி கொண்டது. என் ஏ என்ற எழுத்து நந்தி தேவாவுடன் தொடர்புடையது. இது சிவப்பு நிறத்தில் உள்ளது. இது இன்ப பொருள்களை தரும் ஆற்றல் கொண்டது. அடுத்து தா என்ற எழுத்து வாஸ்து தேவனுடன் தொடர்புடையது. இது வெள்ளை நிறத்தில் உள்ளது. அனைத்து மீதான வெற்றி பெரும் ஆற்றலை வழங்குவது இயல்பு. தா என்ற எழுத்து தருமியோடு தொடர்புடையது. இதன் நிறம் குந்தா பூவின் நிறம் போன்றது. வெற்றியை அளிக்கும் ஆற்றல் கொண்டது. டா என்ற எழுத்து துர்காவுடன் தொடர்புடையது. இதன் நிறம் நீலம் கருப்பு. அனைத்தையும் நிறைவேற்றும் ஆற்றல் வழங்குவது இயல்பு. தா என்ற எழுத்து தனதா அதாவது குபேரன் உடன் தொடர்புடையது. இதன் நிறம் வெண்மை கலந்த மஞ்சள் நிறம். விரும்பிய பொருள்களை எல்லாம் கொடுக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு. நா என்ற எழுத்து சாவித்திரியுடன் தொடர்புடையது. இது படிக நிறத்தில் உள்ளது. இது பாவ புண்ணியங்களின் விளைவுகளை அளிக்கும் தன்மை கொண்டது. பாவ புண்ணியங்களை அளிக்கும் தன்மை இதற்கு கொண்டது.